தேசங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நமக்கு வேண்டிய பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவாராக. தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்திலே மாபெரும் காரியங்களை மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். எனவே நாம் நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் இலங்கை தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் விசேஷித்த ஜெப கூடுகையாக இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு இலங்கை தேசத்தை குறித்து. அநேகருக்கு அநேக விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய சம்பவங்களும் உண்டு. எனவே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து அங்கே உள்ள நிலைமைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டு நாம் அதற்காக கொஞ்சம் நாங்கள் பாரப்பட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்பார், நிச்சயமாகவே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போது நாம் யாவரும் நாம் ஜெபத்திலே காத்திருப்போம். ஆரம்ப ஜெபமாக நம்மத்தில் வந்திருக்கான அருமையான சகோதரர் அருள் அவர்கள் வந்து முன்பாக ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். நாம் ஜெப சிந்தியோடு காத்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லா கண்களை மூடி தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை கொண்டு இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாகவும் தேவன் தன்னுடைய விருப்பத்தை, தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம இந்த வேளையிலே முழுவதுமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவனே, இந்த எழுப்புதலிலே, இந்திய தேசத்தின் எழுப்புதலிலே, பல தேசங்களுடைய எழுப்புதலிலே ஆண்டவரே, நான் என்னுடைய பங்கை நான் ஆண்டவரே கொடுக்க விரும்புகிறேனப்பா. ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனையாய் ஆண்டவரே, தேசத்தின் எழுப்புதல்களுக்காக, தேசங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, ஜனங்களுடைய மனம் திரும்புவதற்காக கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை ஆண்டவரே அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில் நம்ம கேட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மோசையை ஆண்டவரே அந்த மலையின் மேல் மூடினதான தேவனுடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள் ஆண்டவரே மேலும் கர்த்தாவே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் 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 என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல தகப்பனே, இந்த பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நீர் விரும்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமி முழுவதிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்காகவே தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காகவே நீர் எங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் முன்குறித்து அழைத்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சேனைகளாக தேவன் எங்களை மாற்றி இருக்கிறீர். உம்முடைய ஜனங்களாக தேவனே நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்யத்தக்க ஊழியர்களாக தேவன் எங்களை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எதற்காக இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறீரோ, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதற்காக அழைத்து வந்திருக்கிறீரோ, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் ஆண்டவரே இந்த கூடுகையின் மூலமாக இந்த பகுதிகளிலே, தேசங்களிலே, சபைகளிலே நிறைவேறும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. பாடல் வேளைகள் தகப்பனே ஸ்தோத்திரம், ஜெப வேளைகள், சாட்சி வேளைகள், தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்கிற வேளைகள், அதை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக, கர்த்தருடைய கரம் அமரும்படியாக, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. நாளை நாம் பாடலை நாம் பாடுவோம். நம்ம மத்தியில் தான் அருமையான ஊழியர் எலியாய் அவர்கள் முன்பாக வந்து 2 பாடல்களை பாடுவார்கள். பாடல்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடப்படும். நீங்கள் இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே நன்றி சொல்லுகிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்லுகிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அப்பா நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. இயேசுவே அகலம் ஆழம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. நேச
இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்லுகிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் உம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் உம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்லுகிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கியே செழிப்பாய் மாற்றினீரே. மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்லுகிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக நாம் இப்பொழுது பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே இந்த கூடுகையை நடத்தும்படியாக நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி
எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஆமென், ஆமென். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. முதலில் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. முதல்ல செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதமும் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த வருஷமும் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்க சித்தம் போல் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா, நடத்தி செல்லுங்கய்யா, நடத்தி செல்லுங்கய்யா. அப்பாவின் ஆவியானவரை நடத்தி செல்லுங்கப்பா. அல்லேலூயா.